வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பிட்ச் எக்ஸ் ரிச் அப்படின்னு ஒரு புது கொரியன் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையோடைய ஆரம்பத்திலே சில இன்ட்ரோடக்ஷனை காமிக்கிறாங்க. அந்த இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பத்தில் தான் நம்ம கதையோடைய ஹீரோயினி கிம் ஹைனை காமிக்கிறாங்க. இவங்கள நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அதை தொடர்ந்து நமக்கு ஒரு ஸ்கூலை காமிக்கிறாங்க. இதான் சேங்டாம் இன்டர்நேஷ்னல் ஹை ஸ்கூல்னு சொல்லுவாங்க. இதுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் நடக்குது. அதாவது எல்லாருமே சமம் தான், பணக்கார பசங்களுக்கு மட்டும் எல்லாமே கிடைக்கக்கூடாது, எல்லாருக்கும் சமமாக கிடைக்கணும்னு சொல்ல அதை பார்த்து ரெண்டு பசங்க சிரிக்கிறாங்க. அதில் ஒருத்தவன் பேர் ஜின்னுன்றது, இன்னொரு பொண்ணு பேர் யூன்றது. இந்த ரெண்டு பசங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தொடர்ந்து நமக்கு வேற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவள் ஒரு சாப்பாடு சாப்பிட்ற மாரி காமிக்க இந்த மாதிரி சில இன்ட்ரோடக்ஷன் தான் ஆரம்பத்தில் காமிப்பாங்க. இதுக்கப்புறம் நமக்கு சோமாங்னு ஒரு பையனை காமிக்கிறாங்க. அவன் ஒரு பைக்கை பார்த்துன்னு இருக்க. நெக்ஸ்ட்டு கடைசி பையனா டோயோன்னு ஒரு பையனை காமிக்கிறாங்க. கடைசி இன்ட்ரோடக்ஷனாக காமிக்கிற ஒரு பொண்ணு தான் கிம் ஹேயின்ன்றது. அந்த பொண்ணு முன்னாடி இருக்கிற டோயோன் கிட்ட ஒரு லக்ஸரியஸான ஒரு கிஃப்ட்டை தராங்க. ஆனால் அவன் முன்னவே பணக்காரனாக தான் இருக்கான். அந்த பொண்ணுக்கிட்டேருந்து எதுவுமே எதிர்பார்க்கல. அதெல்லாம் அந்த கிஃப்ட்டை அவன் குப்பையில் போட்டு போக இந்த பக்கம் ஜீனான்னு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. ஆன்டி புள்ளி கம்யூனிட்டியில் இருக்காங்க. இவங்க யாரோ ஒருத்தவங்களை புள்ளி பண்ணதாக சில பேர் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி இந்த பக்கம் சார் விசாரிச்சு இருக்காரு. நீங்கள் யாரை புள்ளி பண்ணீங்கன்னு கேட்கும்போது அவங்க, நான் யாரையும் புள்ளி பண்ண கிடையாது, ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் வச்சிருக்கிற லேப்டாப், நீங்கள் உட்காந்துருக்கிற சேர் எல்லாமே என்னுடைய அப்பாவது தான்ற மாரி இவங்க சொல்ல. ஏன்னா உங்கள் அப்பா மிகப்பெரிய பணக்காரராக இருக்காரு. அதெல்லாம் சொல்லி அந்த சாரியை சமயம் மிரட்டின்னு இருக்கும்போது திடீர்னு வெளியே இருந்து சில பசங்க ஓப்பன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நான் தான் புள்ளி பண்ணன்ற மாரி ஜீனாவுக்கு பதிலாக அவங்களே ப்ளேம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி பல பசங்க கத்த இந்த பக்கம் ஜீனா மட்டும் ஒரு மாதிரி பேடாஸாக சிரிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் நமக்கு ஒரு விஷனை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயின் நின்று இருக்க. மேலேருந்து சில பசங்க அப்படியே சிரிக்கிறாங்க. அதாவது பணக்கார பசங்க. இதுக்கு நடுவில் ஒரு டேப்லாம் ஓட்டுற மாரி என்னமோ ஒரு மர்டர் நடந்த மாரி லைட்டாக நமக்கு ஒரு அலுசினேஷன் மட்டும் இந்த இடத்துல காமிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினி படிக்கிற அந்த ஒரு ஸ்கூலுக்கு நம்ம வரோம். இந்த ஸ்கூல் சியோன்வு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கூலில் நல்லா படிக்கிற பொண்ணு நம்ம ஹீரோயினி தான். அதில் அவங்க படித்து இந்தமாரி ஸ்காலர்ஷிப்காக ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கு நடுவில் இவங்களுக்கு பணம் தேவைப்படுது. அதெல்லாம் பார்ட் டைமாக வேலை பார்க்கலான்னு இருப்பாங்க. அதில் இந்தமாரி இவங்க ஸ்கூல் தானே படிக்கிறாங்க. ஒரு யூனிவர்சிட்டி முடித்த ஒரு பொண்ணாட்டம் இவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ஐடியா வாங்கிட்டு ஒரு பணக்கார வீட்டுக்கு வருவாங்க. இப்போதைக்கு உங்கள் பொண்ணு சேங்டாம் ஹையில் படிக்கணுமா, அதுக்காக இந்தமாரி டியூஷன் சொல்லி கொடுக்குதா ஆயினை இந்தமாரி கூப்பிட்ருக்காங்க. ஆக்சுவலி உங்கள் பொண்ணோட நேம் தான் நாயோன்ன்றது, ஞாபகம் வச்சுக்கோங்க, நாயோன்ற பேரை. அதில் இப்போதைக்கு ஹீரோயினி அந்த பொண்ணுக்கு தான் இந்தமாரி டியூஷன் சொல்லி தரணும். அதே சமயத்தில் ஹீரோயினி ஐடியா திரும்ப போய் இவங்க வாங்கின ஃப்ரெண்டுக்கிட்ட தந்துடுறாங்க. ஸ்கூல் படிக்கிறாங்க, இருந்தாலும் யூனிவர்சிட்டி மாரி எல்லாருக்கிட்டையும் நடிச்சுன்னு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டுக்கிட்டே தேங்க்ஸ் சொல்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்தா அந்த வீட்டில் அந்த பொருட்களை பற்றிலாம் பேசின்னு இருக்கேன். அதே சமயத்தில் கடைசியாக சார் ஹீரோயினை பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினிக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதா இருக்கும். அதை ஒரு பாவப்பட்ட பொண்ணுக்கு தந்துட்டாங்களாம். அதை பற்றிலாம் ஹீரோயினிக்கிட்ட சொல்ல ஹீரோயினி திரும்ப ஸ்காலர்ஷிப்பில் படிக்கணும்னா பணம் கட்டணும்னு தெரியுது. ஆனால் ஹீரோயினிக்கிட்ட அவ்வளோ பணம் கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடைசி அவங்க நாயனுக்கு டியூஷன் எடுக்கும்போது நாயன் அங்கே இருக்கிற மொத்த பொருளையுமே பார்க்குறாங்க. இந்த பேக் எப்படி இருக்குன்னு ஹீரோயினி கிட்ட கேட்டால் ஹீரோயின் இதேமாரி ஒரு பேக் பார்த்ததா சொல்கிறாங்க. அங்கே இருக்கேன்னு சொல்லும்போது இதெல்லாம் எக்ஸ்பென்சிவ் ஆனது, இதேமாரி ஒன்று இருக்காதுன்ற மாரி இது வேணும்னு ஹீரோயினியை டீஸ் பண்ண ஹீரோயினி அதை வாங்குற மாரி வராங்க. இருந்தாலுமே அந்த பொண்ணு ஹீரோயினியை கலாய்ச்சி விட்டு போக ஹீரோயினிக்கு எப்படின்னு தெரியல. இருந்தாலும் அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஏர்லியாகவே அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு வரது மட்டும் இல்லாமல் அந்த பேக்கை எடுத்து இவங்க சும்மா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணி விட அதை எல்லோரும் பார்க்குறாங்க. அது ஃபேமஸ் ஆகிடுச்சு. எல்லாருமே ஹீரோயினியை சுற்றி நிற்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பேக்கை பற்றி விசாரிக்கிறாங்க. அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்துன்னு தெரியுமா, நீ உண்மையாலுமே பணக்காரியா, பணக்காரங்க தான் அதை வச்சுருப்பாங்கன்ற மாரி கேள்வி எழுப்பேன். அந்த இடத்துல ஸ்ட்ராங்காகவே இவள் பணக்காரன்ற மாரி இந்த பக்கம் அவளுக்கு ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணிடுறான். சரின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் இவகிட்ட விசாரிச்சுன்னு இருக்காங்க. அந்த இடத்துல இவன் இதேமாரி ஆகப்பட்ட பொருள் வச்சுருக்காளா, இவளுக்கு எப்படி இதெல்லாம் கிடைக்குதுன்ற மாரி சில விஷயங்கள்லாம் விசாரிச்சுன்னு இருக்கேன். அந்த இடத்துல இவங்க கடைசியாக அட்வர்டைஸ்மெண்ட்டை பற்றிலாம் பேசுகிறாங்க. நீ இந்தமாரி இன்ஸ்டாகிராமில் பணக்கார பொருளாக போட்ட ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் வருவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும்னு சொல்ல அந்த இடத்துல அட்வர்டைஸ் மூலிமா எவ்வளோ பணம் கிடைக்குன்னு ஹீரோயினி ஒரு சின்ன டவுட்டில் கேட்க அந்த இடத்துல இருக்கவங்களாம் அதிக பணம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ஹீரோயினி இதெல்லாம் பக்காவாக சேர்த்து வச்சு வாங்குறதான்ற மாரி ஒரு மாதிரி எல்லோரும் நம்புகிற மாரியும் போய் சொல்லின்னு இருக்காங்க. இந்தமாரி ஹீரோயினிக்கு பணக்காரியாக இருக்கிறது பிடிச்சிருக்கு. அதெல்லாம் மற்றவங்ககிட்ட இந்தமாரி ஒரு ஃபேக்கான லைஃப்பை வாழ்ந்துன்னு இருக்காங்க. ஏற்ற மாதிரியே சில இடத்துல பொய்களும் சொல்லின்னு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு கிளாஸ் டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துன்னு இருப்பாங்க. அந்த டீச்சர் எல்லோரும் கிளாஸ் எடுக்கும்போது ஒரே ஒரு பொண்ணு மட்டும் படுத்து தூங்கின்னு இருப்பா. வேற யாரும் கிடையாது, ஜீனா தான். அதெல்லாம் அந்த பொண்ணை எழுந்திருக்க சொல்ல ஆனால் அந்த பொண்ணு எழுந்திருக்க கிடையாது. சரின்னு கிளாஸ் டீச்சரும் அந்த பொண்ணை திட்டலான்னு வரும்போது
கடைசி அந்த பொண்ணு ஜீனாவாச்சு. ஜீனா எப்படி சும்மா விடுவா? ஜீனா ரொம்பவே நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட். அதால் ஜீனா அவங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்க. இவங்க நடத்தின மொத்த விஷயத்தையுமே சொல்கிறாங்க. ஆக்சுவலி இங்கே நிற்கிறாங்களே அது வேறு யாரும் கிடையாது, ஜீனாவுடைய ஸ்டெப் மாம் தான். ஆக்சுவலி ஜீனாவுடைய அப்பா இருக்கிறதுல அவர் செகண்டாவதா இவங்க தான் மேரேஜ் பண்ணினாங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் உயிரோடு தான் இருக்காங்க, ஆனால் டிவோர்ஸ் ஆகிடுச்சு. ஜீனாவுக்கு அவங்க முதல் அம்மாவை தான் பிடிக்கும். இதுக்கு நடுவில் இந்த ஸ்டெப் மாம் இருக்காங்களே செகண்டாவது, இவங்க ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காங்க. இதெல்லாம் ஜீனாவுக்கு ஒரு வகையில் செம கடுப்பாக தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இன்னொரு நாள் இந்தமாரி ஹையன் திரும்ப வீட்டுக்கு வரது மட்டும் இல்லாமல் நாயோனுடைய வீட்டுக்கு தான் அந்த இடத்துல சில விஷயங்களை செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு வால்ட் இருக்கும். அந்த வால்ட்டுக்கு போகும்போது தான் அந்த இடத்துல சியாங்டாம் ஹையோடைய அந்த யூனிஃபார்ம் பார்க்குறாங்க. இது எவ்வளோ காஸ்ட்லின்னு அவங்களுக்கு தெரியும். இதை போட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டால் அதிக ஃபாலோவர்ஸ் வருவாங்கன்ற மாரி அதை போட்டு ஒரு மாதிரி பேராசையில் அவங்க ஃபோட்டோ எடுக்க கடைசி இதுக்கு நடுவில் அந்த நாயோன்னுன்ற பொண்ணு வந்துருவா. வரது மட்டும் இல்லாமல் அவளோட யூனிஃபார்மை பற்றி அங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ் கீப்பர் கிட்ட கேட்க அவங்களுமே வால்ட்டில் இருக்குன்றாங்க. அவள் அங்கே போய் தேடிட்டு கடைசியாக அவளுடைய ரூமுக்கு தேடலான்னு வரும்போது அந்த இடத்துல அந்த ட்ரெஸ்ஸை கைட்டலான்னு ஹீரோயின் இருப்பாங்க. ஆனால் அவங்களால கைட்டு இருக்க முடியாது. அதில் சரியான அரைகுறையாகவே இவங்க இந்த மாதிரி பெட்டு கடியில் மறைஞ்சிக்கிறாங்க, அவள் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்கிற மாரி. அதுக்கடுத்தது நாயனுமே உள்ளார வந்து இங்கே ட்ரெஸ் இருக்கானே அவங்க ரூமில் செக் பண்ணிருக்கும்போது அந்த இடத்துல எந்த ட்ரெஸ்ஸும் கிடையாது. ஆனால் ரிங் அடிக்கிற சத்தம் கேட்குது. போகலான்னு இருக்கிற சமயத்தில் அது யாரோடைய ஃபோனுன்னு பார்த்தா ஹீரோயினுடைய ஃபோன் தான். அதில் வர சில இன்ஸ்டாகிராம் போஸ்டர்ஸ்லாம் பார்த்து அதை இவங்க கிளிக் கொடுக்கும்போது இன்ஸ்டாகிராமில் இந்தமாரி ஹீரோயினி போட்டிருக்கேன் சில போஸ்டர்லாம் தெரிஞ்சு இவங்க கொஞ்சம் கடுப்பாகிறாங்க. இவங்களுடைய திங்ஸ்லாம் ஹீரோயினி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நான் இவன் ரொம்ப கடுப்பாக இருக்கேன். ஹீரோயினுமே வெளியே வந்து ரொம்பவே மன்னிப்பு கேட்குறாங்க. இதுக்கு மேலே வந்து இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்ல. ஆனால் இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டீலை ஹீரோயினி கிட்ட மேக் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஹீரோயினி உங்களுக்கு வேலைக்காரியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது நான் சொல்கிறது தான் நீ செய்யணும், நீ சொல்கிறத நான் செய்ய மாட்டேன்ற மாரி சொல்கிறாங்க. ஒருவேளை நான் சொல்கிறது எதனாச்சும் ஒரு விஷயத்தை நீ செய்யலாம், இந்த விஷயத்தை என்னுடைய அம்மா கிட்ட சொல்லிடுவேன், என்னுடைய அம்மா உன்னுடைய லைஃபை அழிச்சிடுவாங்கன்ற மாரி ரெண்டு பேரும் ஒரு சின்ன டீலை மேக் பண்ணிக்கிறாங்க. இப்போது என்ன ஆகுது, மொத்த விஷயத்தையுமே ஹீரோயினி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்க. அவங்களுமே இந்தமாரி பணக்காரங்கிட்டலாம் வச்சுக்காத, கொஞ்சோண்டு பத்திரமா இரு, இந்தமாரியும் தேவையில்லாத விஷயத்தில் இன்வால்வ் ஆகாதுன்னு சொல்ல. ஆனால் ஹீரோயினிக்கு அதான் பிடிச்சிருக்கு. அந்த ஃப்ரெண்டு சொன்னதுக்கப்புறமும் அவங்க பெருசாக சேஞ்ச் ஆகிற மாரி தெரியல. சில விஷயங்களை போக போக தான் கற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு பக்கம் ஹீரோயினுடைய டெவலப்மெண்ட் போகுது. இன்னொரு பக்கம் நாயவன் எப்போல்லாம் ஹீரோயினி தேவைப்படுறாங்களோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினியை ஷாப்பிங் பண்ணுறது அது இதுன்ற மாரி அவங்களுக்கு தேவையான மொத்த வேலையுமே ஹீரோயினியை வச்சு வாங்கிக்கிறாங்க. ஹீரோயினி அதுக்கு பதிலாக அவங்களுடைய திங்ஸுமே யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் நாயன் வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸோடைய ஹோம் ஒர்க்லாம் இருக்கும். அந்த ஹோம் ஒர்க்லாம் ஹீரோயினி கிட்ட தராங்க. ஹீரோயினி முடியாதுன்னு சொன்னால் நான் அம்மா கிட்ட சொல்லிவிடுவேன்ற மாரி இவங்க அந்த ஒரு டைலாக் வச்சு ஹீரோயினியை கட்டி போட்டுடுறாங்க. ஹீரோயினிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த ஒரு பயத்தினாலே ஹீரோயினி நாயனுக்கு ஒரு வேலைக்காரியாட்டம் பாஞ்சு பாஞ்சு வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம் வருது. இந்த எக்ஸாமை முடிச்சுட்டா ஸ்காலர்ஷிப்க்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் அந்த எக்ஸாம் எப்படினாச்சும் முடிக்கணும்னு ட்ரை பண்ணும்போது கடைசியாக ஹீரோயினிக்கு ஃபோன் கால் அடிக்குது. யாருன்னு பார்த்தா வேறு யாரும் கிடையாது, நாயன் தான். நாயனும் அவங்க ஸ்கிரிப்ட் பேப்பரை வீட்டில் வச்சுட்டாங்களாம். அதை சொல்கிறது மட்டும் இல்லாமல் அழுதுக்கு தெரிஞ்ச மாரி எத்தார சொல்ல. ஆனால் ஹீரோயினி முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாயன் திரும்ப அவங்க அம்மாவுடைய பேரை சொல்லி ஹீரோயினியை பயன்படுத்துகிறாங்க. ஹீரோயினுமே பயந்துன்னு ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரை எத்தாரத்துக்கு ஒத்துக்கிறாங்க. சரி, நாயனும் இந்த பக்கம் பயங்கரமாக எழுதுன்னு இருக்கேன். நாயனுடைய அழுகையை கேட்க முடியாமல் ஹீரோயினுமே வேகமாக அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரை வீட்டிலேருந்து எத்தாந்து சாங்டாம் ஹைக்கு போய் அதை தரும்போது அந்த இடத்துல இவங்க வேணும்னே ஹீரோயினை கலாய்ச்சி விட்ருவாங்க. ஆக்சுவலி இவங்க அது ஆல்ரெடி காப்பி எடுத்து வச்சுருக்காங்களா, அந்த காப்பியோடு தான் உள்ளார வந்திருக்காங்க. வேணும்னே இவங்க ஃப்ரெண்டு கிட்டலாம் இவன் என்னுடைய வேலைக்காரின்னு காமிக்கிறதுக்காகவே இவங்க வேணும்னே டீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வர அந்த இடத்துல ஹீரோயினி செம கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல நாயனை செவிலே அடிக்கணும் போல தோந்து. ஆனால் நாயன் அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஹீரோயினி கடைசியாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹீரோயினி வேறு ஃபெயில் ஆகிட்டாங்க. ஹீரோயினிக்கு இந்த சமயத்தில் தான் முக்கியமான எக்ஸாம் எடுத்திருக்கும். அந்த எக்ஸாம் வேறு கோட்டை விட்டாங்களா, டோட்டலாகவே ஃபெயில் தான். அதில் ஹீரோயினி அந்த ஒரு வருத்தத்தில் இருக்காங்க. ஆனால் நாயனுக்கு சுத்தமாக குற்ற உணர்ச்சி இல்லை. வேணும்னே ஹீரோயினியை கலாய்ச்சி விட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் ஹீரோயினிக்கு ஒரு மாதிரி மண்டை சூடாகுது. அதில் ஹீரோயினி ரெஸ்ட் ரூமில் போய் அவளுக்கு எதனாச்சும் பண்ணணுன்ற மாரி யோசிச்சுன்னு இருக்கேன். அந்த சமயத்தில் தான் ஹீரோயினியோட பேரை வச்ச கிம் ஹாயின்னு வராங்க. ஆக்சுவலி இதை நான் முன்னவே சொல்லியிருக்கணும். இவங்களோட நேமும் ஹீரோயினோட நேமும் ஒரேமாரி இருக்கும். இவங்க நேம் ஹேயுன்னா ஹீரோயினி நேம் ஹாயின்னு முடியும். கிம்மு தான் ரெண்டு பேருக்கும் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிறது. அதில் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அந்த பொண்ணுமே இந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினிக்கு ஆறுதலாக பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினி பின்னாடி இருக்க ஒரு நோட்ஸை பார்க்குறாங்க. அந்த நோட்ஸில் ஐம் சாரி ஐம் போருன்ற மாரி எழுதியிருக்கேன், நான் ரொம்ப ஏழைன்ற மாரி எழுதியிருக்கிறதுனால நாங்கள் ஒன்றும் ஏழைங்க கிடையாதுரா, இப்படி பண்ணுற நீங்கள் தான் ஏழைங்கன்ற மாரி அதை ஹீரோயினி கசக்கி தூக்கி போட்டுடுறாங்க. இந்த விஷயம் இந்த பக்கம் தெரிய வர அதே சமயத்தில் ஸ்டேஜில் அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்க எதுக்காக சியாங்டாம் ஹைக்கு வர ஆசைப்பட்றாங்கன்ற மொத்த விஷயத்தையுமே நான் இந்த பக்கம் சொல்லின்னு இருக்கேன். எதிர்பாராத வகையில் அந்த இடத்துக்கு ஹீரோயினி வராங்க. ஹீரோயினி பக்கெட்டில் தண்ணியை ஏற்றது மட்டும் இல்லாமல் அது டோட்டலாகவே நாயன் மேலே ஊற்றிடுறாங்க. இந்த பக்கம் யாரோ ஒருத்தவங்க ஜீனா மேலே
இந்தமாரி ஆன்டி புல்லி கம்யூனிட்டியில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்களே, அது யாருன்னு சொல்லிட்டு எல்லா பசங்களுமே விசாரிச்சுன்னு இருக்காங்க. அந்த இடத்துல மின்னு ஒரு பையன் இருப்பான். அவன் நான் தான் பண்ணேன்ற மாரி வாலண்டியராக வர அந்த இடத்துல அந்த பையனும் நீங்கள் பண்ணது எனக்கு பிடிக்கல, அதால தான் இப்படி பண்ணேன்னு சொல்கிறாரு. நாங்கள் போரா இருக்குது எங்கள் தப்பு இல்லைன்னும் போது அந்த இடத்துக்கு ஜீனா வருது மட்டும் இல்லாமல் நீங்கள் போரா இருக்குது உங்கள் தப்பு தான், பிறந்ததுலேருந்தே நீங்களாம் ரொம்ப ஏழைங்கன்ற மாரி அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் அவனை ஸ்கூலை விட்டுமே வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இந்த விஷயம் மொத்தத்தையுமே ஏன்ற பொண்ணுமே பார்த்துன்னு தான் இருப்பாங்க. அந்த மின்னை சுற்றி ஏகப்பட்ட பேர் பேசின்னு இருப்பாங்க. இவன் இதுக்கெல்லாம் தகுதியானவன் தான், இவனை யார் கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னதுன்னு. ஆக்சுவலி உண்மையாலுமே கம்ப்ளைண்ட் பண்ணது யாருன்னா இந்த ஏஎன்ன்ற பொண்ணு தான். கடைசியாக அந்த இடத்த விட்டு மீன் போகும்போது இந்த ஹேன்ற பொண்ணுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. மீன்கிட்ட நீ வேணா உண்மையை சொல்லியிருக்கலாமே, நீ எதுக்கு ஒத்துக்கணும் போது யாருனாச்சும் ஒருத்தவங்க இதை ஒத்துக்கிட்டு தான் தெரியணும், அதான் நான் போகிறேன்ற மாரி மீன் சொல்லுவான். சரின்ற மாரி மீனும் போக கடைசியாக ஹேன் வந்து யாருன்னே தெரில எவனோ ஒருத்தவனுக்கு கால் பண்ணி இப்போதைக்கு நம்ம பிளான்லாம் சொன்னபடி தான் நடக்குதுன்னு சொல்லின்னு இருப்பாங்க. என்ன பிளான் என்ன விஷயம்னு தெரியல. சேங்டம் ஹையை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அந்த இடத்துல இருக்கிறவனும் எல்லாத்தையும் பார்த்துக்கலான்ற மாரி இவங்க ரெண்டு பேரும் என்னமோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. என்னன்ற விஷயம் சரியா தெரியல. இதுக்கு நடுவில் ஒரு ஃப்ளாஷ்பேக். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இந்த கிம் ஹேயன்ன்ற பொண்ணு ஹீரோயினுடைய பேட்சை பார்த்துருப்பாங்க. ஹீரோயினுடைய பேட்சிலுமே கிம் ஹேயன் தான் எழுதியிருக்கும். ரெண்டு பேருக்கும் ஒரே நேம்ன்ற விஷயத்த இந்த இடத்துல காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல சோமங் காமிக்கிறாங்க. அவன் இந்த இடத்துல ஸ்மோக் பண்ணிருப்பான். அந்த சமயத்தில் டோயோன் வருவான். டோயோன் கிட்ட நீயும் ஸ்மோக் பண்ணுறியான்ற மாரி இவன் ஆஃபர் பண்ண அந்த இடத்துல டோயோன் முடியாதுன்னு சொல்கிறான். சரி நீ இவன் மட்டும் மேலே ஸ்மோக் பண்ணும்போது டோயோன் வேணும்னே இந்த மாதிரி ஒருத்தவன் மேலே ஸ்மோக் பண்ணுறான்ற மாரி கம்ப்ளைண்ட் பண்ண அந்த இடத்துல இருக்கிற சோமங்குமே எதுக்குடா கம்ப்ளைண்ட் பண்ணன்ற மாதிரி அவனை திட்டின்னு இருக்க. ரெண்டு பேரும் இந்த பக்கம் இருக்கும்போது ஏன் பக்கெட்டில் தண்ணி நிறையா இந்த மாதிரி ஆடிஷன் நடக்கிற இடத்த தேடின்னு இருப்பாங்க. யார்கிட்ட கேட்கக்கூடாதோ அவங்கக்கிட்ட போய் கரெக்டாக கேட்குறாங்க. அதாவது ஜீனாவுமே நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, நீ எதுக்கு இதெல்லாம் வந்து என்கிட்ட கேட்குறன்ற மாரி கொஞ்சம் ரூடாகவே ஆன்சர் பண்ண. ஆனால் இந்த இடத்துல அவள் யாருன்னு சரியா ஹீரோயினுக்கு தெரியல. அதால் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சில பசங்க இருப்பாங்க. அதாவது சோமங் தான் அந்த இடத்துல இருப்பான். யாரெல்லாம் உள்ளார வராங்க யாரெல்லாம் வெளியே போகிறாங்கன்ற விஷயத்த சோமங் கண்காணிச்சுன்னு இருப்பான். அந்த இடத்துல குவான்னு ஒரு பையன் இருப்பான். அந்த பையனுக்கும் சோமங்க்கும் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் நடக்குது. சரின்னு ரெண்டு பேருமே அவங்க ஆர்கியூமெண்ட் விஷயமா செமையாக சண்டை போட்டுன்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு தான் இந்தமாரி ஹீரோயின் வரது மட்டும் இல்லாமல் எங்கடா ஆடிஷன் நடக்குது, நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டேன், எல்லோரும் வேடாக பார்க்குறாங்களே தவிர ஆன்சர் பண்ணல, ஆடிஷன் எங்கே நடக்குதுன்னு கேட்க கடைசியாக ஆடிஷன் இருக்கிற இடத்த சோமங் சொல்ல கடைசியாக அந்த இடத்துக்கு போய் அதுக்கப்புறம் தான் நாயோன் மேலே அந்த ஊற்றி இருப்பாங்க. ஆக்சுவலி அந்த தண்ணியெல்லாம் அதுக்கப்புறம் நாயோனை செலக்ட் பண்ணாமல் அன்செலக்ட் பண்ணியிருப்பாங்க. கடைசியாக நாயோன் இந்த மொத்த உண்மையுமே அவங்க அம்மா கிட்ட சொல்ல அவங்க அம்மா வந்த உடனே ஹீரோயினை தான் போட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. எல்லாமே உன்னால் தான்ற மாரி ஹீரோயினியை திட்ட ஹீரோயினுமே அது மொத்தத்தையும் வாங்கிக்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் இது மொத்தமே உங்கள் பொண்ணு தப்புன்ற மாரி பார்த்துன்னு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஸ்கூல் டைரக்டர் வராரு. அவருடைய பேர் சியோன்றது. அந்த ஆள் வரது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணு டோட்டலாகவே ஆடிஷனை கெடுத்துட்டா, இதுக்கப்புறம் எதுவும் இல்லை, உங்கள் பொண்ணை எங்களால் செலக்ட் பண்ண முடியாதுன்னு இந்த இடத்துல சொல்லின்னு இருக்கேன். அந்த இடத்துல இவங்களும் எதுக்கு செலக்ட் பண்ண முடியாது, என்னுடைய பொண்ணு நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணால், இன்னொரு வாட்டி ஆடிஷன் வைங்கன்னு எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க செலக்ட் பண்ணுங்கன்னு. ஆனால் அவர் முடியவே முடியாதுன்னு டோட்டலாகவே மறுத்துடுறாரு. இந்த பக்கம் ஹீரோயினி பண்ண சில தப்புகள்லாம் இந்த பக்கம் தெரிஞ்சிச்சு. அதாவது இவங்க சில ஐடியெல்லாம் யூஸ் பண்ணி இந்தமாரி ஃபேக்காக சில பேருக்கு டியூஷன் நடத்துந்து யூனிவர்சிட்டி கேர்ளாட்டம் நடித்தது, இந்த மாதிரியான சில தப்பான வேலைகள்லாம் பார்த்துருந்துருப்பாங்க. அதெல்லாம் இந்த பக்கம் தெரிஞ்சு ஸ்கூலில் இருக்கிறவங்க செம்மையை திட்டுறாங்க. இந்தமாரி இவங்கள சஸ்பெண்ட் பண்ண போகிற விஷயத்தை பற்றியுமே பேசின்னு இருக்கேன். சரின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வருத்தத்துலேயே கிளாஸில் வந்து உக்காஞ்சா அங்கே இருக்கிற மொத்த பசங்களுமே உண்மை தெரிஞ்சிச்சு. அதாவது இந்த மாதிரி ஃபேக்கான பொருள் தான் யூஸ் பண்ணியிருக்கான், மற்றவங்க பொருளை தான் பொருளாட்ட காமிச்சிருக்கான்னு தெரிஞ்சு எல்லாருமே அந்த இடத்துல காசிப் பேசின்னு இருக்கேன். இந்த இடத்துல ஆரம்பத்தில் காமிச்ச ஜின் அதுக்கு யூன்னு ரெண்டு பேரை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஜின் வந்து ஹீரோயினுடைய அந்த ஃபோட்டோவை தான் பார்த்துன்னு இருக்காரு. அதாவது ஹீரோயினி அவங்க போட்ட இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு இந்த பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, அதிக ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதே சமயத்தில் இந்த பொண்ணு சில விஷயங்கள்லாம் போடுறாளேன்ற மாரி இவ்வளோ இது வரைக்கும் ஸ்கூலில் பார்த்ததே இல்லைன்ற மாரி இவர் பேசின்னு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஜீனா வரது மட்டும் இல்லாமல் அவங்களுமே ஹீரோயினுடைய அந்த போஸ்டர்ஸ்லாம் பார்க்குறாங்க. ஏயின் அவங்க அக்கௌண்ட்டை டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. ஆனால் எவனோ ஒருத்தவன் ஏயினுக்கு மிரட்டுற விதமாக மெசேஜ் அமைச்சிருக்கான். எவன் தான் தெரியல. இப்போதைக்கு ஹீரோயினியை ஸ்கூலை விட்டு சஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. அதால் இது விஷயமா எதனாச்சும் சேங்டம் ஹையில் போய் பேசுவோன்னு சொல்லிட்டு சேங்டம் ஹையில் இருக்கிற டைரக்டர்கிட்ட போய் பேசுகிறாங்க.
அவர்கிட்ட இந்தமாரி நான் பண்ண மொத்த விஷயத்துக்குமே மன்னிச்சிருங்க, எனக்கு எதனாச்சும் ஆஃபர் இருக்குமான்ற மாரி இவங்க மன்னிப்பு கேட்டுன்னு இருக்காங்க. இது வரைக்கும் நடந்த அந்த சம்பவம் நாயோன் மேலே தண்ணி ஊற்றி அந்த மொத்த ஆடிஷனுமே இவங்க கெடுத்து இருந்திருப்பாங்களே, அதை பற்றி இவர்கிட்ட பேச டைரக்டர் வர வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாரு. நீ மன்னிப்பு கேட்க தந்தா என்கிட்ட கேட்கக்கூடாது, நாயோன் அதுக்கு தான் நாயோனுடைய அம்மா கிட்ட கேளுன்னு சொல்ல அந்த இடத்துல இவங்களை பாத்ரூமில் போய் அழுகும்போது அந்த இடத்துல தான் சோமாங் இந்தமாரி சிகரெட் பிடிச்சின்னு இருப்பார். வெளியே பிடிச்சா தெரிஞ்சிடும்னு அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தவங்க வந்திருக்கிறது தெரிஞ்சு இவர் போகலான்னு இருக்காரு. ஏன்னா இவர் ஒழிஞ்சிருக்குது கேர்ள்ஸ் பாத்ரூம், அதில் இவர் நைஸாக போகலான்னு இருக்கும்போது அந்த இடத்துல ஹேயின் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் நில்லுடான்ற மாரி கேர்ள்ஸ் பாத்ரூமில் உனக்கு என்ன வேலைன்னு அவன் கூட சண்டை போட்டுன்னு இருக்கேன். அவனுமே நான் ஒன்றும் கேர்ள்ஸ் பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணல, இந்த பாத்ரூமை யாருமே யூஸே பண்ண மாட்டாங்க, ஏன்னா இதை சுற்றி ஒரு ஸ்டோரி இருக்குது, அதில் இங்கே யாருமே வரவே மாட்டாங்க, நீ தான் இங்கே வந்திருக்கன்ற மாரி அந்த இடத்துல இவர் சொல்லின்னு இருக்காரு. அடிக்கடிக்கு இவர் ஸ்மோக் பண்ண மட்டும் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிறதா சொல்ல அந்த இடத்துல ஹீரோயினிக்கு எல்லாம் புரியுது. ஹீரோயினி அந்த டேரக்டர்கிட்ட பேசணும்னு இருக்காங்க. அதனால் டேரக்டர்கிட்ட எப்படின்னாச்சும் பேச முடியுமான்னு சோமாங் கிட்ட பேசினா சோமாங் வந்து ராத்திரி யாருமே இல்லாதப்ப கூட்டின்னு போகிறாரு. அந்த சமயத்தில் இவங்க அந்த இடத்துல எல்லாத்தையும் எகிரி குதிச்சு கடைசியாக அந்த இடத்துல காரை காமிக்கிறாரு. ரெட் கலர் காரில் தான் எப்பயுமே டேரக்டர் போவார்னு சொல்கிறாரு. நீ ரெட் கலர் காரை மட்டும் பார்த்துனுருன்னு சோமாங் சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு அந்த இடத்த விட்டு போக அதுக்கப்புறம் ஹீரோயினி கொஞ்சம் கண் அசந்து தூங்கிடுறாங்க. அந்த சமயத்தில் இந்தமாரி வேறு ஒரு காரில் டேரக்டர் போயிடுவார். பிளாக் கலர் காரில் போயிடுவார், ரெட் கலர் கார் கிடையாது. இந்த சமயத்தில் தான் சோமங்க்கு ஒன்று ஞாபகம் வருது. அதாவது டேரக்டர் சில வாட்டி பிளாக் கலர் கார்லேயுமே போவார், இதை நம்ம சொல்லலைன்ற மாரி சோமங் யோசிச்சுன்னு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோயினுமே ரொம்ப நேரம் ஆனதுனால ஒன்றும் அவர் உள்ளார இருக்கார், அவர் போயிட்டாரான்ற மாரி ஸ்ட்ரைட்டாக அந்த காரை வந்து இவங்க செக் பண்ணுறாங்க. அந்த காரில் யாருமே இல்லைன்னு தெரிய வருது. டேரக்டருக்கு என்ன ஆயிருக்குன்னு யோசிக்கும்போது திடீர்னு எதிர்பாராத வகையில் என்னமோ ஒன்று மேலே இருந்து விழுது. என்னன்னு பார்த்தா அது கிம் ஹேயின். இந்த பக்கம் ஹீரோயினி வந்து யாரோ ஒருத்தவங்க இந்த ஹேயினை மேலேருந்து கீழே தள்ளி இருக்கிற விஷயத்த பார்க்குற மாரி இருக்க. இந்த சைட் நமக்கு ஆக்சுவலி கமிட்டி மெம்பரை காமிக்கிறாங்க. இந்த ஆள் வந்து டேரக்டர்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு. அதாவது மேலேருந்து கிம் ஹேயின் கீழே வந்திருப்பாங்களே அந்த விஷயத்த சொல்ல அந்த விஷயத்தை கேட்ட டேரக்டருமே இதை யாருனாச்சும் பார்த்துருக்காங்களா, இது சூசைட்னு மாற்றிடுன்ற மாரி இந்த இடத்துல இவர் சொல்கிறாரு. யாரோ ஒருத்தவங்க தள்ளி விட்ருக்காங்களான்ற மாரி இந்த இடத்துல இவங்க 2 பேரும் பேசின்னு இருக்கும்போது ஆனால் நமக்கு அதில் ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாரி சொல்கிறாங்க. அவள் இன்னும் உயிருக்கு போராடி இருந்தா இருக்கா, அவளுக்கு சர்ஜரி நடக்குதுன்னு சொல்ல சரி என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது ஒருத்தவங்க இதை பார்த்துட்டாங்கன்ற மாரி இவர் நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்கிறாரு. ஹீரோயினுமே அதே இடத்துல தான் போலீஸ்க்கு ஸ்டேட்மெண்ட் தந்துன்னு இருப்பாங்க. ஆனால் இவங்க போலீஸ்கிட்ட முழுசாக எல்லாத்தையும் சொன்ன மாதிரி தெரியல, ஒரு சில விஷயங்களை மழுப்புறாங்க. இப்போதைக்கு இந்த விஷயம் மட்டும் வெளியே வந்துச்சுன்னா சாங்டம் ஹைக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும்ன்றதுனால இப்போதைக்கு எப்படின்னாச்சு இவர் ஹீரோயினியை தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறாரு. ஹீரோயினுமே போலீஸ்கிட்ட பெரிய டீட்டெயில் சொல்ல அவங்க இந்தமாரி ரொம்ப சேடாக இருந்ததாகவும் அதுக்கு அடுத்ததாக அதில் அதிர்ச்சியாக இருந்ததாகவும் தான் சொல்கிறாங்க. அதில் போலீஸுமே அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ராத்திரி முழுக்க அங்கே இருந்து இவங்க கடைசியாக வீட்டுக்கு வர சமயத்தில் அந்த இடத்துல நாயோனுடைய அம்மாவை பார்க்குறாங்க. நாயோனுடைய அம்மா ஹீரோயினிக்கிட்ட சிரித்து பேச ஹீரோயினி திடீர்னு எதுக்கு இந்த மாற்றம்னு யோசிக்கும்போது ஆக்சுவலி டைரக்டர் இருக்கார்ல, டைரக்டர் வந்து திரும்ப நாயோனை இந்த ஸ்கூலில் சேர்த்துக்கணுன்னா இந்தமாரி ஹீரோயினியோடைய ரீகன்சிடர் வேணும்னு சொல்லியிருப்பார். அதை கேட்க தான் இந்த பக்கம் இவங்க வந்திருக்காங்க. ஹீரோயினிக்கிட்ட டைரக்டர்கிட்ட என்னுடைய பொண்ணை பற்றி நல்லா சொல்லி வைன்ற மாதிரி இந்த இடத்துல இவங்க ஐஸ் வச்சுருக்கேன். ஹீரோயினுமே திடீர்னு எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, எல்லாருக்கும் என்ன ஆச்சுன்ற மாரி இந்த இடத்துல சொல்கிறாங்க. கடைசியாக அந்த பக்கம் நாயோனுடைய அம்மா ஒரு கிஃப்ட்டை ஹீரோயினிக்கு தராங்க. இது உனக்காக தான் வாங்கினேன்ற மாரி அந்த கிஃப்ட்டை ஹீரோயினிக்கிட்ட தரேன். ஹீரோயினுமே பெருசாக எதுவும் சொல்லாமல் சரின்ற மாரி அந்த கிஃப்ட்டை வாங்கிக்கிறாங்க. சரின்ற மாதிரி ஹீரோயினியும் எப்பயும் போல் அவங்க வீட்டுக்கு போனால் அந்த இடத்துல அப்பா உட்காந்து இருக்காரு. நைட்டு நீ எதுக்கு வீட்டுக்கு வரலன்னு இவங்க கிட்ட கேட்க இவங்களுமே ஃப்ரெண்டு வீட்டில் தங்கன்னு தான் சொல்கிறாங்க. வேறு எதுவும் இல்லைன்னும் போது எதுக்கு ஃப்ரெண்டு வீட்டில் தங்கினேன், எதனாச்சும் பிரச்சனையான்ற மாரி இவர் விசாரிக்க அந்த இடத்துல ஹீரோயினி பெருசாக அவங்க அப்பாவை கண்டுக்கிற மாதிரியே இல்லை. இது என்னுடைய விஷயம், இதில் நீங்கள் தலையிடாதீங்க, எல்லாத்தையும் நானே பார்த்துப்பேன்னு கொஞ்சம் டயர்டாக தான் ரூம்குள்ளாரே போகிறாங்க. கடைசியாக அந்த கிஃப்ட்டை கீழே வைக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஃபோன் கால்ஸை செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் டைரக்டர் கால் பண்ணி வச்சுருப்பாரு. ஆக்சுவலி டைரக்டர் அதிக வாட்டி கால் பண்ணதுனால இவங்க கடைசியாக அந்த காலை அட்டன் பண்ணுறாங்க. அப்போ தான் அது சாங்டம் ஹையோடைய டேரக்டர்னு தெரிய வர இவங்க 2 பேரும் இந்த பக்கம் ஒரு டீல் மேக் பண்ணுற விஷயம் தெரிய வருது. அதாவது கிம் ஹெயின் மேலேருந்து வந்துருப்பாங்களே அந்த டீல் தான். இந்த பக்கம் ஹேயின் படுக்கையில் இருக்கேன் அந்த இடத்துக்கு மின் வராரு. மின் வர்றது மட்டும் இல்லாமல் யாருனாச்சும் ஒருத்தவங்க ஹேயினை பார்க்க வந்தாங்களான்னு விசாரிச்சுருந்துருக்கேன். அந்த இடத்துல அவங்க அம்மாவுமே இந்தமாரி ஹேயினை ஒரு பொண்ணு பார்க்க வந்ததாக சொல்கிறாங்க, ஆனால் யாருன்னு அவங்களுக்கு தெரியலன்ற மாதிரி இந்த இடத்துல சொல்ல ஆனால் ஹேயினுக்கு எந்தவித ஃப்ரெண்டுமே சாங்டம் ஹையில் கிடையாது. அதான் இந்த பக்கம் இவருக்கு சந்தேகமாக இருக்குது.
இந்த பக்கம் ஹீரோயினி கிளாஸ்க்கு வராங்க. ஏன்னா இப்போதைக்கு இவங்க சஸ்பெண்ட் ஆகிட்டாங்களே, அதெல்லாம் மொத்த பொருளையும் எடுத்துன்னு போகிறதுக்காக. இந்த பக்கம் வரேன், அந்த இடத்துல இருக்கிற பசங்களாம் அவங்களுக்கு தெரியிற மாரியே செமையை திட்டின்னு இருக்காங்க. இந்தமாரி மற்றவங்க பொருள் எப்படி தான் உன்னால் யூஸ் பண்ண முடிஞ்சிச்சோ, நாங்களாம் போருன்ற விஷயத்தை ஏற்றுக்கிறோம், ஆனால் உன்னால் ஏற்றுக்க முடியலன்ற மாரி அவளை பற்றி அசிங்கமாக பேசும்போது ஒரு பொண்ணு வரது மட்டும் இல்லாமல் இந்தமாரி சாங்டாம் ஹைக்கு போக போகிறான்னு சொல்ல அதை கேட்ட எல்லா பசங்களும் ஷாக் ஆகிடுறாங்க. இந்தமாரி நம்ம ஹீரோயினியும் கொஞ்சம் கெத்தாவே அந்த இடத்த விட்டு வராங்க. கடைசியாக சாங்டாம் ஹைக்கான யூனிஃபார்ம் இவங்க கிட்ட வருது. அதை வாங்கினவொடனே உங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. சரி, சாங்டாம் ஹைக்கு போக போகிறோமே, எதனாச்சும் காஸ்ட்லியான பொருளை போட்டாருவோன்ற மாரி அந்த பக்கம் இவங்க ஒரு ஸ்லிப்பரை காஸ்ட்லியாக வாங்குவாங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மொத்த பணத்தை கொடுத்து கடைசியாக இவங்களுக்கு ஆறுதல் சொல்லின்னு அந்த ஸ்லிப்பரை எத்தாந்துன்னு இருப்பாங்க. அந்த சமயத்தில் எதிர்பாராத வகையில் யாரோ ஒருத்தவங்க இவங்கள வாட்ச் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை இந்த பக்கம் ஹீரோயினி கவனிக்க கிடையாது. சரின்னு ஹீரோயினியும் அந்த ஸ்லிப்பரை எடுத்துக்கின்னு வெளியே போகலான்னு இருக்கும்போது திடீர்னு எதிர்பாராத வகையில் அந்த ஸ்ட்ரேஞ்சான கேர்ள் ஹீரோயினியை பார்த்துன்னு இருந்தவங்க ஹீரோயினி மேலே மோதுறது மட்டும் இல்லாமல் அவன் மேலே காஃபியை கொட்டிட்டு ஒரு மன்னிப்பு கூட கேட்காம அந்த சைடு போயிடுவாங்க. இதை பார்த்தோன்னே இவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும்னு இவங்க பின்னாடி பேசிட்டு கடைசியாக ஷூஸ் கேட்டாச்சா ஆச்சான்ற மாதிரி அந்த ஸ்லிப்பரை எடுத்து பார்க்குறாங்க. அந்த ஸ்லிப்பருக்கு ஏதோ ஆகலைன்னு தெரிய வருது. ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு நோட்டீஸ் இருக்குது. அதாவது அதில் என்னமோ ஹீரோயினி ஒரு கில்லர் ஆட்டு ரேஞ்சுக்கு எழுதி வச்சுருக்கேன். இதை யார் போட்டிருப்பாங்கன்னு தெரியல, கண்டிப்பாக இதை அந்த பொண்ணு தான் போட்டிருக்கணும்னு ஷூஸ் அதே இடத்துல வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அந்த பொண்ணை பார்க்க போகிறாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சான பொண்ணு அங்கே கிடையாது. ஆனால் அவள் மாடிக்கு மேலே இருந்து தான் இந்தமாரி ஹீரோயினியை பார்த்துன்னு இருக்கிற விஷயம் தெரியுது. யார் இந்த பொண்ணுன்னு தெரியல. கடைசியாக இந்த பக்கம் ஸ்லிப்பர் இருக்கான்னு ஹீரோயினி செக் பண்ண வந்துருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல ஸ்லிப்பர் இருந்திருக்காது. எவனோ ஒருத்தவன் ஸ்லிப்பர் எடுத்துட்டான். அதே ஸ்லிப்பரோடு இந்த பக்கம் ஜீனா வருவாங்க. இதை பார்த்தோன்னே இவன் எவ்வளோ திமிரு இருந்துச்சுன்னா, நீ என் ஸ்லிப்பரை போட்டாந்துருப்பேன், அதுவும் ஏன் முன்னாடியே வந்திருப்பேன்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அதில் இவங்க ஜீனா கூட சண்டை போடலான்னு இருக்கும்போது ஜீனா அந்த இடத்துல ஆக்சுவலி ஹீரோயினி போட்டிருக்கேன் அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க. சேங்டம் ஹையில் தான் நீ படிக்கிற, நீ என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டா, அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாமான்ற மாரி இந்த பக்கம் பேசின்னு இருக்காங்க. நீ சேங்டம் ஹையில் தான் இருக்கேனா, கண்டிப்பாக உனக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னு இவங்க பேசின்னு இருக்கேன், நீ யாருன்ற விஷயமே எனக்கு தெரிலன்ற மாதிரி தான் ஹீரோயினி சொல்லியிருக்காங்க. கடைசியாக 2 பேருக்குள்ளார சண்டை நடக்கிற மாதிரி இருக்குது. ஹீரோயினி ஜீனா போட்டிருக்க ஸ்லிப்பர் அவங்களுதுன்னு நினைக்கிறாங்க. அதில் ஏன் ஸ்லிப்பரை எடுத்துகிட்டு என்கிட்டேவா திமிரா பேசுகிறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் 2 பேருக்குள்ளார பயங்கரமாக சண்டை நடக்குது. 2 பேருமே முடியை பிடிச்சின்னு பயங்கரமாக சண்டை போட்டுன்னு இருக்காங்க. அந்த இடத்துல ஜீனாவும் முடிய விடுன்ற மாரி அவகிட்ட செமையாக கத்தின்னு இருக்கேன். ஆனால் அவள் விடுற மாரியே தெரியல. இப்படி ஒரு சண்டையை இந்த பக்கம் காமிக்க, அதே சமயத்தில் ஃப்ளாஷ்பேக்கில் இந்த இடத்துல மீன் யாருனாச்சும் வந்தாங்களான்னு விசாரிச்சிருப்பார்ல, அவங்க பேர் என்னன்ற மாரி இந்த பக்கம் இவர் கேட்டு இருந்திருப்பார். ஆனால் பேர் என்னன்னு அந்த அம்மாவுக்கு தெரியலன்னு சொல்லியிருப்பாங்க, ஞாபகம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் மீன் நோட்டீஸ் பண்ணுறாரு. மீனுக்கு இது சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இவளுக்கு சேங்டம் ஹையில் எந்த வித ஃப்ரெண்ட்ஸுமே கிடையாதுன்னும் போது எந்த ஃப்ரெண்ட் இவளை பார்க்க போகிறாங்கன்னு கூடிய ஒரு சின்ன டவுட்டில் அவர் இருக்கார். இந்த பக்கம் ஃப்ளாஷ்பேக்கில் அதாவது நம்ம ஹீரோயினி ஸ்லிப்பர் வாங்கியிருப்பாங்களே, அதே இடத்துல தான் ஜீனாவும் அதே ஸ்லிப்பரை தான் வாங்குறாங்க. அதே ஸ்லிப்பரை வாங்கி இது நல்லா இருக்குன்ற மாரி அவங்க பேசின்னு இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்களாம் ஜீனாவை செமையாக பார்த்துன்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இவங்களுடைய ஸ்டெப் மாம் வராங்க. அவங்களுமே ஜீனா எப்படி இருக்குன்ற மாரி விசாரிச்சுன்னு இருக்கேன். அந்த இடத்துல இவங்க ஸ்டெப் மாமை கண்டாலே பிடிக்கல. அதெல்லாம் அவங்க கிட்ட சண்டை போட அவங்களும் நான் சொல்கிறது கேளு, நான் உன்னுடைய அப்பாவை லவ் பண்ணுறேன், அதால் தான் இப்படிலான்ற மாதிரி சொல்ல, நீங்கள் உண்மையாலுமே என்னுடைய அப்பாவை லவ் பண்ணுறீங்க, நீங்கள் உண்மையாலுமே எதை தெரியுமா லவ் பண்ணுறீங்க, பணத்தை தான் லவ் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுடைய ஹோல் சேலரியில் கூட இந்தமாரி பணத்தை உங்களால் சம்பாதிக்க முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட அதை உங்களுடைய டீச்சர் சேலரி மட்டும் உங்களுடைய லைஃப்க்கு ஏற்றதாக இருக்குமான்ற மாரி வேணும்னே அவங்கள வெறுப்பேற்றுற மாரி பேச அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இந்த ஸ்டெப் மாமோடைய ஆசை என்னன்னு தெரியல, இவங்க எதுக்காக பழகிறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் இதெல்லாம் பேசிட்டு அப்படியே இந்த பக்கம் ஜீனா நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. நடந்து வரும்போது அவங்க அப்பா கால் பண்ணுவார். அதை கூட இவங்க எடுக்காமல் பாத்ரூமில் கொஞ்சம் சோகமாக அழுதுன்னு இருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் ஹேயின்னு இருந்திருப்பாங்க. ஹேயின்னு இவங்க பார்க்கும்போது 2 பேருக்குள்ள சண்டை வந்திருக்கும். அந்த இடத்துல ஹேயின் ஜீனா இவங்க ஸ்லிப்பர் தான் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு 3Dன்னு சொல்லிட்டு செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. 2 பேருக்குள்ள செம்மையாக சண்டை ஏற்பட்டிருக்கும். அதில் ஹேயின் தான் கொஞ்சம் ரக்கடான பொண்ணுன்றதுனால ஜீனாவுடைய மூக்கிலே குத்தி இருந்திருப்பாங்க. அதில் ஜீனாவுக்கு மூக்கில் ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் குரூஷியலாகவே அவங்க போட்டிருக்க அந்த ஸ்லிப்பரை ஹேயின் கைட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிய வர இந்த பக்கம் டோயோனை காமிக்கிறாங்க. டோயோன் அவங்க அப்பாவுடைய ரூமுக்கு போயிட்டாரு. இவங்க அப்பா வேறு யாரும் கிடையாது, அதாவது சாங்டாம் ஹையோடைய டைரக்டர் தான். அவருடைய ரூமுக்கு போய் அங்கே இருக்கிற சில விஷயங்களை செக் பண்ணும்போது தான் அந்த இடத்துல
ஹேயினுடைய அந்த சில ரிப்போர்ட் இருக்கிற விஷயம் தெரிய வருது. அந்த டாக்குமெண்ட்டில் இவர் நோட்டீஸ் பண்ணின்னு வெளியே வரும்போது இவங்க அப்பா பார்த்துட்டாரு. எதுக்கு நீங்கள் இருக்குன்ற மாரி இந்த இடத்துல இவர் விசாரிச்சுன்னு இருக்க, எதுவும் இல்லைன்ற மாரி தான் இந்த இடத்துல சமாளிச்சுன்னு இருக்காரு. சரி நீ எது பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சிடும், கொஞ்சம் பார்த்து எல்லாத்தையும் பண்ணுன்ற மாரி இந்த இடத்துல அவங்க அப்பா வேணும்னே மிரட்டி விட்டு போகிறாரு. ஆக்சுவலி டோயோனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் டோயோன் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காரு, அதாவது ஹேயினுடைய அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம். இந்த விஷயத்தை நமக்கு இந்த பக்கம் காமிக்க, அதே சமயத்தில் இப்படியே வீட்டுக்கு ஜீனா வருது மட்டும் எப்படின்னாச்சு ஹேயினை பழி வாங்கணும்னு இருக்காங்க. அந்த ஒரு கோவத்தில் ஜீனாவை காமிக்க, அடுத்த நாள் ஹேயின் ஷாங்டம் ஹைக்கு வந்துட்டு மொத்த விஷயங்களையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஹேயின் வந்துன்னு இருக்க, அதே சமயத்துலேயும் நமக்கு இந்த பக்கம் யூ அதுக்கு ஜின்னை காமிக்கிறாங்க. ஜின் வந்து யூக்கு நெக்லஸை கிஃப்ட் பண்ண, அதால் யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் ஜீனா வராங்க. ஜீனா வந்து ரொம்ப கோபமாக இருக்க, யூமே என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது நான் ஒருத்தவளை கண்டுபிடிக்கணும்னு ஜீனா மென்ஷன் பண்ணுறாங்க. இப்படிலாம் ஒரு சீன் இருக்கும்போது கடைசியாக ஹேயினுக்கு இந்த மாதிரி ஐடென்டிட்டி கார்டு எல்லாமே தந்துட்டாங்க, லாக்கர் கீழாம் தரேன், அதில் அவள் சந்தோஷமாக இருக்கான். அந்த சமயத்தில் தான் அவள் சோமங்கை பார்க்குறா. எங்கே அந்த இடம்லாம் இருக்குன்னு தெரியல, சோமங் வழி காட்டுறதா சொல்கிறாரு. அதே சமயத்தில் ஹீரோயினை பார்த்தோன்னே பக்கெட் கேர்ள்னு கூப்பிட, என்னை அப்படி கூப்பிடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. சரி வா போகலான்ற மாரி இந்த பக்கம் இவர் காமிக்கிறதா சொல்கிறாரு. இவர் கையை பிடிச்சி தான் கூட்டின்னு போவார். அந்த சமயத்தில் டோயோனுக்கு என்ன ஆச்சு தெரில, திடீர்னு டோயோன் குறுக்க வர ஆரம்பிக்கிறான். அவன் வந்து இவங்க 2 பேருக்கும் நடுவில் கையை வச்சு இந்த மாதிரி தடுத்து விட, இந்த இடத்துல உனக்கு என்னடா பிரச்சனை, உனக்கு தான் அவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்களே, இதையாச்சும் எனக்கு விடுன்ற மாரி சொல்ல, நான் ஒன்றும் அதுக்கு கையை பிடிக்கிறேன், உன்னை மாரியான ஆளுக்குள்ள இவ போகக்கூடாது, நான் இவ கூட தனியாக பேசணும்னு சொல்ல, அப்படி என்ன தனியாக பேச போகிறேன், நானும் என்ன பேசுகிறேன்ற மாரி சோமங் வம்புக்கு இருக்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம்னு டோயோன் ஹேயினை கூட்டின்னு போக, என்னமோ லவ் ப்ரப்போஸ் தான் பண்ண போகிறான்னு பார்த்தா, இந்தமாரி நீ புதுசாக தான் இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்க, ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் வேறு, அதுக்கு பேர் புள்ளி பண்ண வாய்ப்புகள் இருக்குது, யாருனாச்சும் புள்ளி பண்ணால் எனக்கு கால் பண்ணுன்ற மாரி இவர் நம்பரை தான் கொடுக்க வந்திருக்காரு. அதில் ஹேயின் கிட்ட நம்பரை தர, ஹேயினுமே என்னென்னு ஒன்றும் புரியாமல் நம்பர் வாங்கின்னு கடைசி அவங்களுடைய லாக்கர் ரூமுக்கு போகலான்னு இருக்காங்க. அதில் சரின்ற மாதிரி இவங்க லாக்கர் ரூமை தேடி போகிறாங்க. கடைசியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல இவங்க வாங்கின ஸ்லிப்பர் இருக்குது. அதுக்கப்புறம் வெல்கம் டு ஹெல்லுன்ற மாரி எழுதியிருக்கேன். அப்போ நம்ம போட்டிருக்க ஸ்லிப்பருன்ற மாரி இவ ஒரு சின்ன டவுட்டில் கிளாஸ்க்கு வரும்போது அங்கே இருக்கிற பசங்க இவளை வேடாக பார்க்கறது மட்டும் இல்லாமல் இவளை புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்தமாரி ஜீனா தான் புள்ளி பண்ணதா சொல்கிறாங்க. முக்கியமாக ஜீனாவை இவங்க பீன்னு கூடிய ஒரு நேமில் தான் சொல்கிறாங்க, குயின் பீன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க தெரியல, குயின் பி எதுக்கு உன்னை புள்ளி பண்ண சொன்னான்னு தெரியலன்ற மாரி இவங்க அப்படியே இவளை திருத்தின்னு இருக்கேன். இவளுமே மாற்றி ஓடின்னு இருக்கா. கடைசி அவள் டேரக்டருடைய இடத்த கண்டுபிடிச்சி டேரக்டர்கிட்ட இந்தமாரி எல்லோரும் என்னை புள்ளி பண்ணுறாங்க, இதை பற்றி நீங்கள் சொல்லி இங்கே எதுக்கு எல்லா பசங்களும் இப்படி இருக்காங்கன்னு போது அந்த இடத்துல இருக்கிறமே நான் சொன்ன விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, உனக்கு கொடுத்த சான்ஸை தான் நீ இப்போதைக்கு எடுத்திருக்க. இந்த சான்ஸில் என்ன நடந்தாலுமே அது உன்னுடைய பொறுப்பு தான். நான் சொல்ல வேண்டிய வாக்கை காப்பாற்றிட்டேன், இதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டியது வேறு எதுவும் கிடையாதுன்னு இவர் சொல்கிறாரு. திரும்ப அந்த ஃபோன் பேசின சீனுக்கு வராங்க. அந்த இடத்துல ஹீரோயினி சியாங்னம் ஹையில் படிக்கிறத பற்றி தான் பேசியிருந்திருப்பாங்க. அதுக்கு பதிலாக மொத்த சீக்ரெட்டுமே மறைக்கிறத சொல்லியிருப்பாங்க. அனதர் ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அதாவது இந்த டைரக்டர் இருக்கார்ல, இந்த டைரக்டர் வந்து யார்கிட்டயோ எவிடன்ஸ் மொத்தத்தையுமே மறைக்க சொல்கிறாரு. எதுவுமே யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டேன், எதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு டைரக்டர் சொல்லின்னு இருக்காரு. இந்த பக்கம் ப்ரெசண்ட்டில் டைரக்டர் எந்த பிரச்சனை வந்தாலும் அது உண்டு தான், நீ தான் அந்த பிரச்சனையை பார்த்துக்கணும், அந்த பிரச்சனை விஷயமெல்லாம் என்கிட்ட வராத, இந்த ஸ்கூலில் இது ஜென்ரலாக நடக்குன்ற மாரி அந்த இடத்துல சொல்ல, இவளுக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த இடத்துல இவளால் மிரட்டவும் முடியாது. அதில் சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசின்னு இருக்காரு. அவருமே கொடுத்த வாய்ப்பை ஒழுங்காக யூஸ் பண்ணிக்க கற்றுக்கோன்ற மாரி சொல்கிறாரு. புள்ளி நடக்கிறது இந்த டைரக்டருக்கு தெரிஞ்சாலும் அதை அலோவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சரி இவளும் ஒரு இடத்துக்கு போய் அந்த ஸ்லிப்பரை கைட்டி போட்டுறா, ஏன்னா இவள் கால் காயமாயிடுச்சு. இதெல்லாம் இருக்கும்போது அந்த இடத்துக்கு குயின் பி வராங்க, அதாவது ஜீனா வராங்க. ஜீனா வந்து இந்த பக்கம் இவகிட்ட நெக்கலாக பேசும்போது யாருமா நீன்ற மாரி ஜீனாவை பார்த்து கேட்க, உனக்கு உண்மையாலுமே என்ன ஞாபகம் இல்லையான்னு ஜீனா சொல்கிறாங்க. அப்போ தான் இவளுக்கு பாத்ரூம்லாம் நடந்தது ஞாபகம் வருது. சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 2 பேரும் வாக்குவாதத்தில் இருக்கும்போது இந்த இடத்துல இவளுமே நீ எதுக்கு என்ன இப்படி பண்ணுற, இது மொத்தத்துக்கு நீ தான் காரணமான்ற மாரி அந்த இடத்துல இவ கொஞ்சம் தோணான்னு பேசின்னு இருக்கேன், நீ எதுக்கு இப்படி பேசின்னு இருக்கேன், நான் யாருன்னு தெரிஞ்சுதா நீ என் கூட மோதி இருக்கக்கூடாது, என் கூட மோதந்து தான் நீ பண்ண முதல் தப்புன்னு இந்த பக்கம் சொல்கிறாங்க. கடைசியாக 2 பேருக்குள்ளே பயங்கரமாக சண்டை ஏற்படும் போது, ஆனால் ஜீனா சும்மா விடுவாங்களா, இது ஒரு ஐகானிக் ஷாட்னே சொல்லலாம், பிட்ச் எக்ஸ் ரிச்சில் அப்படி ஒரு ஷாட்டை காமிக்கிறாங்க. அதாவது ஜீனா வந்து ஹேயினுடைய கழுத்தை பிடிக்கிற மாதிரியான ஒரு ஷாட். அந்த இடத்துல ஹேயின் ஜீனாவுடைய மூஞ்சிலே தலையால் இடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க. அந்த இடத்துல இருக்கிற மொத்த பேருமே குயின் பி அவள் அடிச்சிட்டாளான்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கில் இருக்க. அதோட இந்த ஃபர்ஸ்ட் 5 எபிசோட்ஸை கம்ப்ளீட் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிற இருக்கும். ஆஃப் ஃபன் கைஸ், வரட்டேன்.